கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு என்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இது போன வாரம். இந்த வாரங்க அதுதானே பாருங்க இந்த காணொலியில் பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சபாநாயகர் நீக்கமா, இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. எதுக்காக இந்த தலைப்பை வச்சிருக்கோன்ட்டு இந்த காணொலியை பார்க்கும்போது நண்பர்கள் எல்லாருக்குமே ஆதாரபூர்வமாக தெரிஞ்சிடும். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோக்கள், நிறைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து எக்கச்சக்கமான வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எக்கச்சக்கமாக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அரசு பள்ளிக்குள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூலுக்குள்ளும் போயிட்டு சிஎம் ஃபோட்டோவை மாட்டணும். ஒரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அந்த கட்சியை சேர்ந்த ஆட்கள் அரசு பள்ளிக்குள்ளே வந்து சிஎம் ஃபோட்டோவை மாட்டணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் என்ன கேட்கணுங்க? ஆர்டர் இருக்கா? முதல்வர் படத்தை ஸ்கூலில் மாட்ட சொல்லி பெர்மிஷன் இருக்கா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்களா? அந்த ஆர்டர் பர்மிஷன் இருந்தால் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் மாட்டோம் தானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லிங்களே, சிரிப்பு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு முதல்ல பாருங்கள், ஆசிரியர்கள் தான் சிரிக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அனுமதி இருந்தால் கொடுங்கன்னு கேட்க வேண்டியவங்களே, கண்டிக்க வேண்டியவங்களே அந்த ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் யாருன்னு தெரியுதா? தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது விஜய் மாமா. அவங்க சொல்லி கொடுக்க பசங்க பாருங்க கோரஸாக கத்துறாங்க. டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த கையோடு அந்த கட்சியை சேர்ந்தவங்க கட்டுக்கட்டா விஜய் அவர்களின் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் போட்டு அரசு பள்ளிக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவை டேபிளில் வச்சு பசங்களை கீழே உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுக்குற வீடியோவை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த வீடியோ தான் இது. இந்த போட்டோல இருக்கவர் யாருக்கு தெரியுதா? யார் அவரு? அங்கிள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ல? எவ்வளவு பிடிக்கும்? மறுபடியும் சொல்றோம், இதை குறித்து விரிவாக ஒரு காணொலி ஏற்கனவே 15 நாட்களுக்கு முன்பாக பதிவு பண்ணியிருந்தோம். தியாகியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வளர்ற குழந்தைங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த சுதந்திர போராட்ட தியாகியை குறித்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்ட்டு குழந்தைங்களுக்கு போட்டோவை காட்டி சொல்லி கொடுத்துருங்கிறாங்க. திரும்புகிற எல்லா அரசு பள்ளியிலும் விஜய் அவர்களின் போட்டோ செவுத்துல மாட்டி வைக்கணுன்ற வெறி நாளாக இந்த கட்சிக்கு அதிகமாகுது. அதனால தான் பாருங்க, இந்த சில நாட்களுக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்கூல்ல போட்டோவை மாட்டி விஜய் அவர்கள் வாழ்க, விஜய் அண்ணா வாழ்க, விஜய் மாமா வாழ்கன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தே சொல்ல வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல போயிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. விஜய் அண்ணான்னு சொல்லுமா, விஜய் மாமான்னு சொல்லுமா, விஜய் சிஎம்னு சொல்லுமான்ட்டு அடுத்த கையோட இந்த ஃபோட்டோவை எங்கே மாற்றுறது டிஸ்கஸ். ஏற்கனவே சென்ட்ரலில் அங்கே நிறைய ஃபோட்டோ இருக்குது. அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, திருவள்ளுவர், பாரதியார் இவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. இந்த இடத்துல மாட்டலாமான்ட்டு வச்சு பார்க்குறாங்க. இடம் இல்லை மாட்டுறதுக்கு. அப்போ சைட்டில் மாட்டிடலான்ட்டு சைட்டில் மாட்ட சொல்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்கள், கண்டிஷன் சப்ளை. இப்போதைக்கு இடம் இல்லாததால் அந்த ஃப்ரேமில் நிற்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாததால் சைடில் மாட்டுங்க. ஆனால் மறுபடியும் இந்த ஃப்ரேமை ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோ வரிசையில் சிஎம் ஃபோட்டோவை மாட்டணுன்ட்டு ஆர்டரே போட்டு போகிறாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு? ஆர்டர் முதல்ல இந்த ஃபோட்டோ மாட்டுறதுக்கு இருந்தால் காட்டுங்கன்னு கேட்க வேண்டிய ஆசிரியர்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்களே. விஜய் அண்ணான்னு சொல்லணுமா, விஜய் மாமான்னு சொல்லணுமா, விஜய் சிஎம்மான்னு சொல்லுமான்னு இந்த ஊர் விளங்குமான்னு கேட்பார் இல்லைங்களா வடிவேலு? அந்த மாதிரி தான் இருக்குது. மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது யாரை பற்றி, எதை பற்றி. இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே இவங்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் வரிசையில் வந்துருவாங்களா? இல்லை விஞ்ஞானிகள் வரிசையில் வந்துருவாங்களா? இல்லை அறிவார்ந்த சமூகத்தை வளர்த்த பெரிய பெரிய தலைவர்கள் வரிசையில் வந்துருவாங்களா? யார் நீங்கள்லாம்? ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஓட்டு போட்டாங்க. எதுக்கு ஓட்டு போட்டாங்க? உங்களுக்கு கொள்கையை பிடிச்சி போய் ஓட்டு போட்டாங்களா? மக்களோடு மக்களாக பயணித்து ஓட்டு போட்டாங்களா? மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு கடைநிலை மக்களோடு நீங்கள் பயணித்து தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களா? ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு தேவையான போராட்டத்தில் ஈடுபட்டீங்களா? மொழிக்காக பாடுபட்டீங்களா? மொழிப்போர் தியாகிகளா? நீங்களாம் யாருங்க? மக்கள் உணர்வு என்னன்னு புரியாம, மக்களை பற்றி படிக்காம, மக்கள்னா என்னன்னு தெரிஞ்சிக்காம நேரம் வந்து சிஎம் சீட்டில் உட்காரணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்தா
அது ஒரு அரசியலா? அது ஒரு ஆட்சியா? அது ஒரு சேவையா? இதெல்லாம் ஒரு கொள்கையா? எதுங்க என்னங்க சிஎம் பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்குறோமா? நாங்கள் எங்கெங்க கேட்குறோம்? நாங்கள் எங்கே கேட்குறோம்? அங்கே பாருங்க. ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு, 96க்குள்ளதான் அவரு வராரு. அப்ப அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல, இந்த விவாதமே தவறுன்னு நினைக்கிறேன் நானு. நான் திருப்பியும் என்னுடைய புரிதல் என்னன்னா, அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவொடனே எப்பயுமே நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஐடியாலஜிகளை பெரும்பாலும் சமூகத்துல ரொம்ப கடைநிலை ஊழியர்களோட இருந்தவங்க பயணம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்க ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நீங்க இந்த போராட்டங்களை நீங்க எப்படி நடத்தணும்னு தெரியணும். பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். நீங்க ஃபீல்ட்ல பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன பாலிசிங் இருக்கு, உங்களுடைய டீம் யாரு, உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு நீங்க எந்த கருத்துக்களை உள்வாங்கிருக்கீங்க. நாங்களா கேட்டோம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்ப இருக்கிற நம்ம சிஎம் சாரை பார்த்து அன்னைக்கு கேட்டாருங்க. சும்மா எடுப்புலயே சிஎம் சீட்ல உட்கார்றதுதான் உங்களுக்கு பெரிய லட்சியமா? முதல்ல நீங்க கடைநிலை மக்களோடு கலந்து பயணித்து மக்கள் பிரச்சனை என்னன்னு படிங்க பாஸ் அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதுதாங்க. அவர் கேட்ட மாதிரி அவ்வளவு கடுமையாலாம் கேட்கணும் அவசியம் இல்லைங்க. ஆசிரியர்கள் சிஎம் சார் போட்டோ மாட்ட சொல்றீங்கப்பா, உங்ககிட்ட ஆர்டர் இருக்கா? முதல்ல சிஎம் சார் போட்டோ எடுத்துன்னு வரதுக்கு நீங்க யார்? அரசு துறையை சார்ந்து ஏதாவது இருக்கீங்களா? நீங்க போற வரவங்க எல்லாரும் அந்த கட்சிக்குள்ள நான் இந்த போஸ்டிங்ல இருக்கிறேன், அந்த போஸ்டிங்ல இருக்கிறேன்னு எல்லாரும் சிஎம் போட்டோ எடுத்து வந்து ஸ்கூல்ல மாட்டுங்கன்னா நாங்க மாட்டிடணுமா? போங்கப்பா வெளியா, முறையா அரசாங்க அனுமதியோட வாங்க, எங்ககிட்ட சொல்லட்டும் அரசு, அப்புறம் நாங்க மாற்றோம்னு சொல்ல வேண்டிய ஆசிரியர்கள் அந்த இடத்துல சிச்சினே இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்ன ஆகுங்க? ஆசிரியர்களே சிரிக்கிறாங்கப்பா அந்த போட்டோ பார்த்து, நம்மளும் சிரிப்போம்னு சொல்லி தான் சிரிக்கிறாங்க. கல்வியை வளர்க்க வேண்டிய இடத்துல, கல்வியை வளர்த்து கொண்டிருந்த இடத்துல வளர்த்த கல்விக்கு மேலே இன்னும் அப்கிரேட் பண்ணி எப்படி கல்வியை வளர்க்கலாம், மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் முறையான கல்வியை சேர்க்கலான்னு அந்த யோசனைலாம் கிடையாது. ஃபோட்டோவை கொண்டு போய் சேர்த்து அந்த மாணவர்கள் பாருங்க அந்த ஃபோட்டோவை எப்படி கையில் மேலே தூக்கி நிறுத்தணுன்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ மேலே தூக்குங்கப்பா, இன்னும் கொஞ்சம் தூக்குங்க, 4 பேர் சென்டராக அந்த ஃபோட்டோவை சென்டராக நிறுத்துங்க, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க, வீடியோ எடுங்க, சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்க ஒரு 20 ஆண்டுகள் கழித்து விஞ்ஞானிகளாக ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து ஊக்கம் விஞ்ஞானிகளாக மாறி நாசாவுக்கே டஃப் கொடுப்பாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு. அது போன வாரம் அப்படி சொல்றதெல்லாம் இப்போ நீ சோஷியல் மீடியாவில் யாரை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லுங்க, உங்களோட கேரக்டர் என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. இன்னி கூட பாருங்க, இப்போ அந்த ஃபோட்டோவை மாட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவை மாட்டுவதன் மூலமாக என்ன மெசேஜை சொல்ல வராங்க? ஒரு விஞ்ஞானியோட ஃபோட்டோவையோ ஒரு நாட்டுக்கே வழிகாட்டியாக இருக்கிற ஒருத்தரோட ஃபோட்டோவையோ மாட்டி இவரை போல ஃபியூச்சரில் நம்மளும் மாறணும்ன்ட்டு அதை போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ஓகே, அந்த ஃபோட்டோவை பார்த்து. ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்து வளரணும்னு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வருங்காலத்தில் நடிகர் ஆகணும், இவரை மாதிரியே அரசியல்வாதி ஆகணும், இவரை மாதிரியே சிஎம் ஆகணும்ட்டு சொல்லிக் கொடுக்க போறீங்களா? எவ்வளோ பேர் நடிகர்கள் ஆக முடியும்? எவ்வளோ பேருக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும்? எவ்வளோ பேர் சிஎம் ஆக முடியும்? விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார்னா அவருடைய பின்புலத்தில் சினிமா இருந்தது. அந்த சினிமாவோட பின்புலத்தில் அவருடைய அப்பா இருந்தார், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காது இல்லைங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலை கை கொடுக்காது இல்லைங்களா? விஜய் அவர்கள் ஃபோட்டோவை ஸ்கூலில் மாட்டி வச்சு பிள்ளைகளின் படிப்பை நீங்கள் பின்னாடி தள்ளுறீங்க. ஓஹோ, நம்ம படிக்கலாம் கூட பரவாயில்லப்பா, அவர் மாதிரியே நம்ம நடிகர் ஆயிடலாம், அவர் மாதிரியே சிஎம் ஆயிடலாம், அந்த வேலை தான் போயினுக்குது. பிரெயின் வாஷ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மூளை செலவை, அந்த மூளை செலவு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவ்வளவு? ஏங்க கீர்த்தனா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த காணொலியை குறித்து அவங்க கொடுத்த விளக்கத்தை குறித்து நம்ம ஒரு தனியாக காணொலி பதிவு பண்ணுவோம். இருந்தாலும் அந்த ப்ரெஸ் மீட்லேயே பாருங்க, இந்த சாமானியர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாங்க. ஐயா நான் சொல்கிறேங்க ஐயா, நீங்கள் கூட வரலாங்க ஐயா, நாளைக்கு எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ சிஎம் ஆகவோ வரலாமுங்க ஐயா. இன்னமும் சொல்றேன், சாமானியர் நீங்க கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம்யா, நீங்க கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம்யா. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட மாத்தி கொண்டு வந்திருக்காரு. இவர் இங்க மைக்கு பிடிச்சிட்டு இருக்காரு, இவர் வரலாம். இந்த பையன் இன்னைக்கு போன் பிடிச்சிட்டு இருக்கா, இவர் எம்எல்ஏ ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தமிழ்நாட கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, ஏண்டா இந்த ஊர் இன்னுமான நம்மளை நம்புதுன்ட்டு நம்புறாங்களே. இன்னமும் பாருங்க, சாமானியர்கள் தான் பதவிக்கு வந்திருக்காங்கன்ட்டு இந்த சாமானியர்கள் குறித்த பின்புலம் அனைத்தும் சோசியல் மீடியாவில் ஒட்டுமொத்தமான உண்மைகள் வெளிவந்ததற்கு பிறகும் கூட இன்னமும் விட்டுறாங்களே. சாமானியர்கள் தான் நாங்கள் வந்திருக்கோம் ஐயா, நீங்களும் நாளைக்கு வரலாங்க ஐயா,
யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாங்க ஐயா. இதே மூளை செலவை தான் பாருங்க மாணவர்கள்கிட்ட போய் நிற்குது. சிஎம் ஃபோட்டோவை கொண்டு வந்து மாட்டிட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தே வளருங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் நீங்களும் நடிகர் ஆகலாம், நீங்களும் சிஎம் ஆகலாம். ஆக்குங்கப்பா, நல்லா ஆக்குங்க. ஆனால் அப்புறம் இந்த இடத்துல மாணவர்களுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறித்தோ அந்த கட்சியோட தலைவரை குறித்தோ வலுக்கட்டாயமாக கொண்டு போய் மாணவர்கள் மனசில் திணிக்காதீங்க. வளர்ந்த ஒரு மாணவ செல்வங்களின் எண்ணத்தில் தவறான எண்ணத்தை விதைத்து அவங்களோட படிப்பை ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே பாழ்படுத்தாதீங்க. கேளுங்க, ஏங்க என்னங்க அது, அந்த ரீல்ஸ் எடுத்த எங்கள் கட்சியோட ஒன்றிய செயலாளரை கட்சியோடு தூக்கிட்டான், ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டான். ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு ரீல்ஸை போட்டு பசங்க எல்லாருக்கிட்டும் வாழ்க வாழ்கன்னு சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? அப்படி சொன்ன அந்த கட்சி நிர்வாகியை எங்கள் கட்சியோடு தூக்கிட்டான். அப்படிங்களா? உங்கள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளரை கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க. அப்போ சபாநாயகர் அவர்களை என்ன பண்ண போறீங்க? என்ன பாருங்க, விஜய் அவர்களின் ஃபோட்டோவை காட்டி வாழ்க வாழ்கன்னு சொல்லி கொடுத்ததுக்காக கட்சியை விட்டு அவரை தூக்குறீங்கன்னு சொன்னால் அதை விட மோசமால சொல்லி கொடுத்துருக்காரு சபாநாயகர் அவர்கள். எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா, ஹாப்பி பர்த்டே. அதை பாட போகிறோம். ஐ வில் ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா, ஹாப்பி இப்போ இருக்கிறவங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. இவங்க பாருங்க, எங்களோட ஆட்சி வெறுத்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அப்போ பாருங்க, இப்பத்திலிருந்தே வளர்த்த அந்த தலைமுறை வெறியோட வளரும். விஜய் அவர்களின் போட்டோவை பார்த்து விஜய் அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் அவர்கிட்ட தான் பாருங்க கையேந்தி நிற்கிறாங்க. வாழத்துக்கு வழி இல்லை சாமி, எங்களை எப்படியாவது வாழ வைங்க சாமி, அது எத்து போயிருக்கும் சாமி, உங்க ஒருத்தரால மட்டும்தான் எங்களை வாழ வைக்க முடியும்னு சாமின்னு ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்கள் விஜய் அவர்களின் வீட்டு வாசல்ல நின்று கையேந்துவதை போல தான் பாருங்க எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களின் போட்டோவை மாட்டணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஓட்டுக்காக. அடுத்த தலைமுறை ஓட்டு வாக்காளர்களை ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அப்படிதான் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஆல்ரெடி வளர்ந்து +2 படிச்சுக்கிற மாணவிகள் அரசு பள்ளியில் என்ன அக்கிரமம் பண்றாங்க பாருங்க. தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் இப்படியே பேர் போட்டு தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இந்த தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷனை எதுக்காக நடத்துறீங்கன்னா மாணவர்களின் திறமையை பரிசோதிப்பதற்காக. +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளியில் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் என்கின்ற தலைப்பில் கண்டக்ட் பண்ற அந்த எக்ஸாம்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த சர்டிபிகேட் எந்த பெயரில் கொடுக்குறாங்க? தமிழக வெற்றி கழகம், டிவிகேன்னு பேர் போட்டு தமிழக வெற்றி கழகம்னு கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாமுக்கு தேவையான கேள்வித்தாள் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த கேள்வித்தாளிலும் டிவிகேன்ற பெயரிட்டே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கொடுமை பாருங்க. ஒரு மாணவியை அவருடைய தந்தை ஸ்கூல்ல வழக்கம் போல டிராப் பண்ணிட்டு போறாரு. ஸ்கூல் பாயிண்ட்ல வந்து பார்த்தா அந்த ஸ்கூல் பாயிண்ட்ல இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே. எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா இல்லைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிருக்காங்க. என்ன எக்ஸாம் எழுத போயிருக்காங்க? எங்ககிட்ட எதுவுமே தகவல் சொல்லிங்களேங்க. நாங்கள் வழக்கம் போல் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறோம். வந்து பார்த்தா பிள்ளைகள் யாரும் ஸ்கூலில் இல்லை. எங்கே இருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் அதர் சென்டருக்கு, வேறு சென்டருக்கு போய் தான் பாருங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற தலைப்பில் அந்த எக்ஸாமை எழுதுகிறாங்க. அது குறித்து சம்பந்தப்பட்ட ஒரு மாணவியோட பேரண்ட்ஸ் சொன்னது, ஸ்கூல் வாசல்ல தான் இறக்கி விட்டதுனால அங்க இருந்து திரும்பவும் வந்து பிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எத்தனை மணி கூட எனக்கு தெரியாது. நான் போய் பிக் பண்ண போறேன். இங்க இல்ல எக்ஸாமினேஷன், பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன் சொல்லி தகவல் கொடுத்தாங்க. என்னடா பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன், நான் உங்க ஸ்கூல்ல நாடி தானே நான் இறக்கி விட்டேன், அதுக்காக ரெஸ்பான்சிபிளா ஒரு டீச்சரை கேட்டேன். இல்ல சார் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொண்டு போய் காமிச்சேன். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல எங்க டவுட் வந்து நான் கேட்டேன் அப்படின்னா, இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல மேல அந்த ரவுண்டு டேபிள்ல டிவிகேன்னு மென்ஷன் ஆயிருக்கு. இந்த டவுட் வரும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ரெண்டாவது வாட்டி வரும்போது ஸ்கூல் வாசல்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டேன். இங்க இருந்தா நாங்க போனோம்னு சொன்னோன்னே திருப்பி உள்ள போய் கேட்டேன். HM நம்பர் கொடுத்தாங்க. HM நம்பர் கிட்ட பேசிங்க. நாங்க HM நம்பருக்கு கேட்டு நான் கான்டாக்ட்ல பண்ணி பேசினா அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. சாரி கேட்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த பேரண்ட்ஸ் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்க கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த எக்ஸாம் அதுவும் பாருங்க டிவிகே என்கின்ற ஒரு கட்சி பெயரை போட்டு தளபதி டேலண்ட் எக்ஸாம் நடத்தி இதன் மூலமாக எங்க மகளுக்கு என்ன பொது அறிவு வளர்ந்துட போகுதுன்னு கேட்டார் இல்லைங்களா? அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த வீக்லி கண்டென்ட் அது அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்டோட தாட்ஸ் எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட். இதுல என்ன ஒரு குற்ற நிகழ்வு, புரோட்டோகால் பிரகாரம் தவறு செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தோட சபாநாயகர். இந்த சர்டிபிகேட்ல வந்து என் குழந்தைக்கு என்ன ஜெண்டர் நாலேஜ் வரும், நீங்க கொடுத்த எக்ஸாமினேஷன்ல ஜெண்டர் நாலேஜுக்கு அறிவு வருமா, இல்ல கட்சியோட திணிப்பு வருமா, இல்ல டிவிக்கு நீங்க யாரை கேட்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அவங்க குழந்தை அச்சீவர், ஆனா இந்த மெடல் வாங்குறதுக்கான அச்சீவர் என் குழந்தை கிடையாது. டிவிக்கு மெடலை போட்டு திணிக்கிறீங்க. இது யாரை கேட்டு நீங்க திணிச்சீங்க? கீ செயின் ஒன்று கொடுக்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கையில டிவிக்கு திணிக்கிறீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க?
தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் என்கின்ற தலைப்பில் நீங்கள் எக்ஸாம் எடுத்து கொடுத்து வைக்கணுங்க. என்னங்க கொடுத்து வைக்கணும்? கொடுத்து வைக்கணுங்க. எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு? அப்படி நடித்த படத்தில் எதெல்லாம் நாட்டுக்கு தேவையானது, அப்படி நாட்டுக்கு தேவையான அந்த படத்துக்குள்ள நாட்டுக்கு தேவையான எவ்வளவு கருத்துக்கள் சொன்னார், அந்த கருத்துக்கள் அடங்கி அந்த படத்துக்குள்ள நாட்டுக்கு தேவைப்படுகின்ற எத்தனை பாடல்கள் இருக்குது, அந்த பாடலுக்கு தேவைக்கேற்ப எத்தனை டான்ஸ் மூமெண்ட் இருக்குது, எவ்வளவு ஃபைட் இருக்குது, எவ்வளவு சீன்ஸ் இருக்குது, எவ்வளவு டைலாக் இருக்குது, எவ்வளவு கருத்துக்கள் இருக்குன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்பதற்கு இடம் இருக்கிற அந்த இடத்துல பொது அறிவை என்ன வளர்ந்துட போதா? இதன் மூலமாக நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த பேரண்ட்ஸ் சொன்னதுக்கு என்னங்க இது? இதை தவிர்த்து அப்போ தெரிஞ்சுக்கிறது எதுவுமே இல்லையா அவரை குறித்து? வேற என்ன இருக்குங்க? எங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாமல் கேட்குறோம். யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைங்க உங்களுக்கு தெரியலங்க, தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி எடுத்து போடுங்க. அதை பற்றி நாங்களே காணொலி பதிவு பண்ணுறோன்றேன். தெரியாத விஷயத்தை குறித்து தெரிந்து கொள்வதில் தப்பு கிடையாதுங்களே. கற்றது கை மண் அளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க. எங்களுக்கு தெரியல, தெரியாத விஷயத்த சொல்லுங்க. இதை தவிர்த்து வேற என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான உலக மாபெரும் கொள்கை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்களே விலக்கி சொல்லிடுறோன்றேன். எதுவும் கிடையாது. இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இதன் மூலமாக ஒவ்வொரு ஸ்கூலில் ஃபோட்டோவை மாட்டி வச்சு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி என்ன வரலாற்றை கற்றுக் கொடுக்க போறீங்க? அட விடுங்கப்பா, என்னப்பா தெரியாமல் யாரோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க 2-3 நிர்வாகிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸாமை தெரியாமல் தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் பேர் வச்சு தமிழக வெற்றி கழகம்னு பிரிண்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண தனியார் கம்பெனி யாராவது தெரியாமல் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு யாரும் நினைப்பாங்க. உண்மையிலேயே பாருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகள் தான் யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணிக்கலான்ட்டு. அந்த தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் என்கின்ற அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணது யார் தெரியுங்களா? யாருடைய தலைமையில் நடந்து தெரியுங்களா? சபாநாயகர் அவர்களின் தலைமையில். சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் தலைமையில் தான் பாருங்க அந்த தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் என்கின்ற ஒரு எக்ஸாமை தலைமை தாங்கி கண்டக்ட் பண்ணுறாரு. அப்படி கண்டக்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெடலை கொடுத்துட்டு தமிழக வெற்றி கழகம்னு பிரிண்ட் பண்ணியே பாருங்க மெடலை கொடுத்துட்டு ஒரு பாடம் ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. என்ன பாடம் தெரியுங்களா? ஹாப்பி பர்த்டே அண்ணா. எல்லாரும் சொல்லுங்கோ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படி பாடக்கூடாது. டு யூன்னு வர அந்த இடத்துல டு யூன்னு பாடிட்டு ஹாப்பி பர்த்டே டு அண்ணா. எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா, ஹாப்பி என்று அதை பாட போகிறோம். ஐ வில் ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ. பாடத்தை கூட இத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க பொழுது அந்த மாணவிகளுக்கு. இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, இத்தனை முறை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மாமா மாமான்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க? விஜய் அவர்களை செல்லமாக சொன்னாங்க இல்லைங்களா? உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் தொல்லை பண்ணுங்க. சாக்லேட்டு கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட வைங்க, உங்களுக்கு பிடிச்ச இந்த மாமாவுக்கு ஓட்டு போட வைங்கன்னு மாமா மாமா தானே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அண்ணா ஹாப்பி பர்த்டே டு விஜய் அங்கிள், ஹாப்பி பர்த்டே டு விஜய் மாமான்னு சொல்லுங்க. என்ன குடும்ப சரவணன்னு சொல்கிற மாதிரி தான் சபாநாயகர் அவர்கள் தலைமையிலேயே. அதுவும் பாருங்க, பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல் சென்டர் பாயிண்ட்லேருந்து வேற ஒரு சென்டர் பாயிண்ட்ல எடுத்துகிட்டு வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறீங்களே. இவங்களே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கட்சி நிர்வாகிகள் ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? உங்கள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளராக கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க. அப்போ சபாநாயகர் அவர்களை என்ன பண்ண போறீங்க? இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? அவரே குண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாரான் ரகுவரன் சொல்கிற மாதிரி தான் இவங்களே பாருங்க ஒரு ட்ரையலுக்காக மாட்டுவாங்களாம், ஃபோட்டோவை மாட்டி பார்ப்பாங்களாம் என்ன பிரச்சனை வருதுன்ட்டு. இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் ஐயா மேவு பேகுண்டாவு சாப். இது ஏதோ அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் போகிற போக்கில் யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக நினச்சிக்கலாம். எல்லா ஸ்கூல்லையும் பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பதாக அறிவித்து அந்த பரிசு சம்பந்தப்பட்ட டோக்கனை ஸ்கூல் பசங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள வாழ்க வாழ்கன்னு சொல்லியே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சொல்லுங்க விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்கன்ட்டு அந்த டோக்கனை கையில் வச்சுக்கின்னு வீடியோ வேற எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் அந்த பிள்ளைகளின் ஃபேஸை கூட பிளர் பண்ணாமல் போடுறாங்க. அப்படியே விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் பதிவிட்ட அசல் வீடியோவை அப்படியே பதிவு பண்ணியிருந்தோம். சட்டப்படி அதை போல பண்ணக்கூடாது. இதை போன்ற வீடியோக்களை பதிவு பண்ணும்போது சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகளின் ஃபேஸை பிளர் பண்ணிட்டு தான் பதிவு பண்ணணும். ஆனால் பாருங்க, விளம்பர விரி அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. குழந்தைங்க கையில் டோக்கனை கொடுத்துட்டு விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்கன்னு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. சரி, படிக்கிற மாணவர்கள் கையில் விஜய் அவர்களின் ஃபோட்டோவை கொடுத்து விஜய் மாமா வாழ்க வாழ்கன்னு ட்ரைனிங் கொடுத்தீங்க. சரி, இதன் மூலமாக நாட்டுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க?
என்ன மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க? விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்கன்ட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டா அந்த மாணவர்கள்லாம் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க்கில் வந்துருவாங்களா? இல்லை விஜய் மாமா வாழ்கன்ட்டு ஏதாவது ஃபியூச்சரில் கேள்வியை கண்டக்ட் பண்ண போறீங்களா? அடுத்து வேலூர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த விழாவில் நிறைய பரிசு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பரிசை கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாருமே வரல. யாருக்காக காத்துனுக்காங்கன்னு தெரியல. பிள்ளைகள் எல்லாரையும் பாருங்க தரையில் உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் அவங்க தான் பாருங்க செல்ஃபி வீடியோ அந்த பரிசு பொருட்களோடு சேர்த்து மாணவர்கள் தரையில் உட்காந்துருக்கிற வீடியோவோடு சேர்த்து அப்படியே கவர் பண்ணின்னு போகிறாங்களாமா. கேட்க வேண்டிய ஆசிரியர்கள் என்னப்பா ஏன்பா யார் வரணும்? சம்மந்தப்பட்ட கட்சியை சேர்ந்தவங்க வரணுன்றதுக்காக படிப்பெல்லாம் விட்டுட்டு இத்தனை மணி நேரங்கள் வெயிட் பண்ணுங்கணுமா? ஏன் அப்படின்னு கேட்க வேண்டிய ஆசிரியர்கள் உட்காந்துன்னு சிரிச்சின்னு செல்ஃபி எடுத்துனுக்குறாங்க. நிறுத்துங்கப்பா. என்ன இப்போ செல்ஃபி தானே எடுக்கிறாங்க, எடுத்துன்னு போட்டோம்ப்பா. என்ன ஆகிட போகுது? என்ன கல்வி கல்வி கல்வின்றீங்க? அப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கல்வி பெருசாக வளர்ந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே கல்வி வளர்ந்துருக்கு? தமிழ்நாட்டில் கல்வி வளரவே இல்லை. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் பொய்யா பேசியிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கல்வி வளர்ந்துச்சு, வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு கல்வி அப்படிலாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் கல்வி என்பது வளரவே இல்லை. தமிழ்நாட்டில் கல்வி என்பது எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியல. முக்கியமாக பாருங்கள், இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இழுத்து மூடினாங்க. சொன்னது யாருங்க? இதோ பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. இது போன வாரம் வைபு பண்ணி மேடையில் கிளாப்ஸ் வாங்கிறதுக்காக போன வாரம். இதே இந்த வாரம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சோண்டு லைட்டாக ஃபைலை புரட்டி பார்த்ததுக்கே தமிழ்நாட்டில் கல்வி என்பது என்ன மாதிரி இருக்குன்ட்டு லெகசி. பள்ளிக்கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்கு. நாங்களா சொன்னவங்களே சொன்னது தமிழ்நாட்டில் கல்வின்னு பெருசாக வளரவே இல்லை, பொய்யா பேசியிருந்தாங்கன்னு சொன்னவங்களே பாருங்க கல்வியில் தமிழ்நாடு நம்பர் 1ன்ட்டு அவங்களே சொன்னதுங்க. இப்போ இருக்கிற நமது தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டோட மொத்தமான கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு யாருடைய முன்னெடுப்பில் இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் விஜய் அவர்கள் தயவினால் மட்டும்தான் பாருங்கள் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்து உயர்ந்து இருக்கு. அவரை தவிர்த்து இப்போதைக்கு தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் பாருங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் அவர்களின் ஃபோட்டோவை மாட்டணுன்ற ஒரு வெறியோடு கிளம்பியிருக்காங்க. ஒரு விஷயம் புரியல, இவங்களை ஓட்டு தானே போட்டாங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணுறதுக்கு. தமிழ்நாட்டை இதை எழுதி கொடுத்தாங்களா? நிரந்தரமாக உங்களுக்கு தான் தமிழ்நாடு சொந்தம்னு சொல்லி யாரை எழுதி கொடுத்தாங்களா? என்னமோ தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இவங்க பேரில் எழுதி கொடுத்ததை போல எல்லா இடமும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த மாதிரி ஆடுறாங்க. இதையெல்லாம் பார்க்க வேண்டியது யார் பொறுப்புங்க? இருப்பதிலேயே கல்வித்துறை என்பது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான துறை. மாணவ மாணவிகளின் கல்வி என்பது அந்த துறையோட அமைச்சர் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாருங்க? பதில் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் என்பது அறிவியலாளர்களும் ஆளுமைகளும் கல்வியாளர்களினுடைய திருவுருவ படங்களும் மாற்றணும். இனிமே கல்வி நிறுவனங்கள்ல இதை போன்ற நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பண்ண வேண்டாங்கிறதை நான் கேட்டுக்கிறேன். எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயத்தை குறித்து கேள்வி கேட்கிறாரு. என்னங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க சிஎம் விஜய் அவர்களின் போட்டோவை கொண்டு போய் ஸ்கூல்ல மாட்டி ரீல்ஸ் எல்லாம் எடுத்துனுக்குறாங்களேங்க, தொல்லை பண்றாங்களேங்க, ஆய்வுன்ற பேர்ல கும்பலா போறாங்களேங்க. என்னங்கன்னு கேட்டா அசால்ட்டா ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிட்டே இருக்காரு. எங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நான் ஒரு ரொம்ப கோரிக்கை வைக்கிறேங்க அப்படின்னு கூட சொல்லலை. சகல கட்சிகளுக்கும் சொல்வது என்னவென்றால் அங்கே என்ன அந்த சகல கட்சிகள் வாழுது? அங்கே எந்த கட்சியை சேர்ந்தவங்க ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்க? டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க தான் விஜய் அவர்களின் ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்க. அது என்ன அந்த இடத்துல டிவிகேன்ற பேரை கூட சொல்லாமல் சகல கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் எப்பா ஃபோட்டோவெல்லாம் எடுத்துன்னு போகாதீங்கப்பா, மாட்டாதீங்கப்பான்ட்டு. ஏன் அது உங்கள் கட்சி பேரை சொல்லுங்கள். அதை ஆர்டர் போடுங்க. நீங்கள் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறீங்க, கல்வித்துறையோட அமைச்சர் நீங்கள். என்ன சொல்லணும்? என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்? அறிவை வளர்க்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஏன் போய் வளர்த்துனுக்குறீங்கன்னு ஆர்டர் போடுறதை விட்டுட்டு அது சொல்கிறேன் இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சில கட்சியை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன். சபாநாயகர் அவர்கள் தலைமையிலேயே நடக்குது, தளபதி பேர்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாரு. அப்புறம் யார்கிட்ட போய் சொல்லுவார்? ஸோ ஆர்டர் போட வேண்டிய இடத்துல இவங்கெல்லாம் இல்லை, ஆர்டர் கொடுத்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இவங்க இல்லை. இவங்ககிட்டலாம் அதிகாரம் இல்லவே இல்லை. யார்கிட்ட அதிகாரம் இருக்குது, யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். திரும்பிய பக்கம் வேண்டுமானால் விஜய் அவர்கள் தான் முதல்வர் என்று ஃபோட்டோ இருக்கலாம். ஆனால் திரும்பிய எல்லா பக்கமும் முதல்வரை போல முன்னாடி வந்து நிற்கிறது யாருங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்கள். சட்டமன்றம் உட்பட சிஎம் அவர்கள் துறையை குறித்து கேள்வி கேட்டாலும் முன்னாடி எந்திரிச்சு பதில் சொல்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் சிஎம்மோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் சிஎம்மாகவே இருப்பது யார் என்றால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோங்க. தமிழ்நாடு முழுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஃபோட்டோ மாற்ற வெறி
எங்க பார்த்தாலும் விஜய் அண்ணாவோட போட்டோ இருக்கணும்னு இவங்களோட வெறி எங்க கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுங்களா? கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல சம்பந்தப்பட்டவர் போட்டோவை சின்னதா போட்டு விஜய் அவர்களின் போட்டோவை எவ்வளோ பெருசா போட்டிருக்காங்க பாருங்க. அப்படி அந்த போட்டோவை போட்டுட்டு மேல பாருங்க ஹிட்டிங்ல கண்ணீர் அஞ்சலின்னு போடுறாங்க. நெப்போலியன் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா, கல்யாண வீடோ சாவு வீடோ எங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி. ஏங்க அந்த டைலாகை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்க? ஒரு சிஎம்மோட போட்டோவை கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு அவ்வளோ பெருசா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளவுதான் ஒட்டுமொத்தமாகவே இவங்களுக்கு இருக்கிற. இப்படி இருக்கிறவங்க அரசு பள்ளியில் விஜய் அவர்களின் போட்டோவை மாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுத்து வாழ்க வாழ்கன்னு கத்துங்கன்னு சொல்றதை தாண்டி இவங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண தெரியுங்க? எதுவுமே பண்ண தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா போட்டோ வெறியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.